ரவுண்ட் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். ஸோ இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனை எக்ஸல்ல எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வித் டெசிமல் பிளேசஸோட நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஈக்குவல் டு ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஓப்பன் பிராக்கெட் நம்பர் இருக்கக்கூடிய செல் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுங்க, கமா ஸ்பேஸ் நம் ஆஃப் டிஜிட் 1 கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துக்கலாம், 3 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து க்ளோசிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இங்க நமக்கு டோட்டலா இருக்கிறது 7 டெசிமல் பிளேசஸ் நம்பர்ஸ் இருக்கு. இங்க வந்து நமக்கு என்ன வந்துருச்சுன்னா 3 டிஜிட் கொடுத்த உடனே 499 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த நம்பர்ஸ் நமக்கு ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய செல்ஸஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்படியே செலக்ட் பண்ணி இந்த செல்லோட கார்னர்ல டிராப் டவுன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது ஃபங்க்ஷன் பண்ணிக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 789 இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா 79 அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிச்சு. சேம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் டெசிமல் பிளேசஸ் ஆஃப் நம்பர்ஸ் ரவுண்ட் அப் பண்றதுக்காக தான் எக்ஸல்ல ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துறோம். எக்ஸல் ரிலேட்டடான இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.